So, good evening to all. Welcome back. Now, உங்க professor from the dark heaven. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீமார்க் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவோம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே வந்து ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதெல்லாம் என்னோட பர்சனல் ரிசர்ச் அப்பான் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். Otherwise, please never enter in the options because options are always risky. So, கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மார்க்கெட் இதில் நீங்கள் என்டர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். சும்மாவே இது வந்து மேலே போகுதுன்னா கால் வாங்குறேன், கீழே போகுதுன்னா புட்டு வாங்குறேன். நெவர் எவர் டூ தட். இட் இஸ் அ பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸும் லாஸ் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி லாஸ் இருக்கும். பட் லாஸை கம்மியாக கொடுத்து எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணுன்றது தான் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கே நம்ம நிஃப்டியில் நம்ம ஒரு கால்ஸ் எடுத்திருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு. உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு புட் மூவ் வரணும்ன்ட்டு. பட் மார்க்கெட் என்ன ஆச்சு, ரொம்ப நேரமாக காலையிலேருந்து புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை, காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மேலே கீழேன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, எஸ்பெஷலி வித் நிஃப்டியில். ஸோ இதனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடைக்கல, எந்த ஒரு ப்ரீமியம் ரைஸ் ஆகலை. புட்டுக்கும் நீங்கள் எடுத்தீங்க லாஸ் வந்திருக்கும், கால்ஸுக்கும் லாஸ் வந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும். லேர்ன் த மார்க்கெட். மார்க்கெட் என்ன பேசுது, அதோட லாங்குவேஜ் நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ட்ரேட் பண்ண முடியும். ப்ளீஸ் லேர்ன். ஓகே, ஸோ உங்களுக்காக நான் ஆல்ரெடி நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி இதை சொல்லவே வேண்டாம், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிஃப்டி இன்னைக்கு எவ்வளோ அரைச்சதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிஃப்டியில் ஹார்ட்லி நம்ம கேப்சர் பண்ணது ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு மேலே அது கேப்சர் ஆகலை. ஓகே, சேம் அதுவும் ஒன் அண்ட் ஒன்லி இன்புட் சைடில் தான் ஆச்சு, கால் சைடில் சுத்தம். ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நிஃப்டி உங்களுக்கு அப்படி போச்சு. பேங்க் நிஃப்டியும் சேம். என்னைக்கு ட்ரேட் இல்லையோ அன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்னைக்கு நம்ம ட்ரேட் இல்லை. திஸ் இஸ் நாட் அவர் டே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரேட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வில் மேக் மோர் ப்ராஃபிட்ஸ். பட் ட்ரேட் இல்லை. ஸோ ட்ரேட் இல்லைன்னா மார்க்கெட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, என்கிட்ட ட்ரேட் இல்லை அப்படின்னு. இல்லைன்னா இல்லை, சிம்பிள். ஓகே, அக்செப்ட் த ஃபேக்ட். கொடுக்கும்போது மார்க்கெட் நிறைய கொடுக்கும். வில் டேக் ஆல் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பேங்க் நிஃப்டியை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு பாருங்க. ஃபுல் டே மார்க்கெட் நம்மளோட ரேஞ்சை உடைக்கவே இல்லை. இது உடைச்சா ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ளேயே இருந்து நான் சொல்ல இங்கே இருந்தால் இங்கே வரைக்கும் இது வரும். இதை உடைச்சா, இது கீழே உடைச்சா ஒரு நல்ல மூவ் கிடைக்கும்ட்டு. ஆனால் இது கிடைக்கவே இல்லை. மேலேயே சஸ்டெயின் ஆயிருக்கு. மேலே இருக்க ரேஞ்ச் இதெல்லாம் மார்க்கெட்டா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு. நான் காலையிலே சொல்லிட்டேன், மார்க்கெட் இன் சைடுவேஸ். கிளியராக நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில். நீங்கள் வேணால் போய் டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள். மார்னிங் 10:15 நான் போட்டேன். எந்த ப்ரீமியம் ரைஸ் ஆகல, கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் 10:15. எப்படி சார் எனக்கு மார்க்கெட்டில் ஃபுல் டே நடக்கிறது காலைல 10 மணிக்கே தெரிஞ்சிடும்? எப்படி? ஹவு? டோன்ட் வரி, லேர்ன் பண்ணுவோம். என் கூட லேர்ன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு 10, 20 to 30 கேண்டிடேட்ஸ். ஸோ தட் நீங்கள் லேர்ன் பண்ணணுமா, ஜென்யூனாக லேர்ன் பண்ணணுமா, டெஃபினட்டாக வில் கண்டக்ட் கிளாஸஸ், தட் டு லைவ் கிளாஸ் ஆர் எல்ஸ் வில் கண்டக்ட் ஆஃப்லைன் கிளாஸ். என் கூட இருங்க. பெர்மனன்ட் மென்டர்ஷிப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகும். ஓகே, ஸோ தேவையில்லாமல் கால்ஸ் எடுக்கிறேன், யாரோ உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் போகாதீங்க. ஜென்யூனாக இருக்கிறவங்க பிலீவ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், ஐ ஹாவ் நோ எனி பர்சனல் அக்கௌண்ட் ஆர் பர்சனலாக ஒரு டெலிகிராமில் எடுத்து போட்டு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கவரிங் த பீப்புள். என்னோட ரிசர்ச்சை நான் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட டெய்லி அனாலிசிஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். நோ ஃபோர்ஸ், ஒன்லி பை சாய்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக நான் எல்லா வீடியோலும் நான் சொல்லிட்டு வரேன்.
இஃப் யூ ஃபீல் தட் ஐ எம் ராங் ஆர் சம்படி இஸ் பெஸ்ட், என்னைக்கா ஒரு நாள் வரும் அகைன் யூ வில் கம் பேக் டு மீ. பிகாஸ் ஜென்யூன் விஷயம் வந்து, அதாவது ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் ஃபேமஸ் ஆக டைம் எடுக்கும். ஒரிஜினல் விஷயம் சீக்கிரமா யாருக்கும் தெரியாது. வி கோ பை மணி அட்ராக்ஷன். நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒருத்தங்க பெரிய இதை காமிக்கிறாங்க, ஸோ வி ஆர் கோயிங் டு தெம் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு லேர்ன், பட் தட் இஸ் நாட் த ரியல் ஃபேக்ட். ஓகே. ஸோ யார் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி லெவல்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை மார்க்கெட்டில் கூட நான் உங்களுக்கு லெவல் சொல்லிட்டு தான் இருக்கேன், மார்க்கெட் கூட ட்ரேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நேற்றும் கொடுத்தேன், இன்னைக்கும் கொடுத்தேன், அண்ட் ஃபியூச்சர்லையும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் அவர் டைம், இப்போ எனக்கு இது வேஸ்ட்டு, இது ஒன்றும் ஆகாது. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் நான் நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஒரு கேப் டவுன். நல்லா பாருங்க, நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு கேப் டவுன். சார் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது நிஃப்டியில். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல பாருங்க, எல்லா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இது பாருங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த இடம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இல்லை இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ரைட்? கரெக்ட் ஆர் நாட்? ஒன்று இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஆர் எல்ஸ் இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பட் எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கிறதுனால எனக்கு என்னவோ நாளைக்கும் ஒரு மார்க்கெட் ரொம்ப அரிக்கும். அதாவது என்ன வச்சு சைடில் வச்சு எல்லாரையும் அரைக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அகெயின் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஃபார் டுமாரோ ஆல்சோ. ஓகே, எஸ்பெஷலி வித் நிஃப்டியை பொறுத்தவரை சொல்கிறேன். அப்படி நிஃப்டி கேப் டவுன் மட்டும் ஆயிடுச்சுன்னா முக்கியமான லெவல் நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நம்மளோட ஜோன் விச் இஸ் 23,651 அண்ட் 23,622. ஸோ இந்த ஜோன்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கால் சைட் போகும். மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,678, செகண்ட் டார்கெட் 23,698. பாருங்க 10 பாயிண்ட். 678, 698 மேலே சஸ்டெயின் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்துட்டு எப்போ இதை உடைக்குதோ நல்லா பார்த்துக்கோங்க. 698 உடைச்சா உங்களுக்கு 741 டார்கெட் தரும். ஸோ யாரால ஷார்ட் டேர்மாக நீங்கள் யாராவது கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு 698 to 741. ஸோ அப்ராக்சிமேட்லி இங்கே ஒரு 2 பாயிண்ட், அங்கே ஒரு 41 பாயிண்ட். ஸோ 43 பாயிண்ட் தான் நாளைக்கு உங்களுக்கு ஸ்கால்பிங்கில் கிடைக்கும். கிளியர்? சப்போஸ் கேப் டவுன் எடுத்து நமக்கு கீழே இருக்க இந்த ஜோனில் சஸ்டெயின் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், தாராளமாக நீங்கள் புட் சைட் போகலாம். அதுவும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான ஜோன். இந்த ஜோன் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் 23,580, ரொம்ப காஷியஸான ஜோன். இந்த ஜோனில் பட்டு கூட மார்க்கெட் மேலே வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துடும், கேப் டவுன் கொடுத்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ப்ளீஸ் பி சேஃப். ஓகே. ஸோ இந்த ஜோன் வருதா மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்க, கண்ணை ஃபுல்லாக இங்கே வச்சு வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜோன் மட்டும் பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடில் தாராளமாக புட்டு போங்க, விச் இஸ் அப் டு 23,422. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, மார்க்கெட் ஆடிக்கிட்டே ஜாலியாக சறுக்கு மரம் மாதிரி 422 வரைக்கும் வந்துடும். ஓகே, டன். பட் உங்கள் ஐஸ் ஆன் திஸ் ஏரியா அண்ட் திஸ் ஏரியா. ஓகே, இந்த ஜோன்ல எப்போ வேணும், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி வருது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எடுத்துட்டு இங்கே இருந்து ஒரு கால் சைட் போக நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இப்படி போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, தீஸ் ஆர் 2 consecutive or 2 scenarios. ஓகே, டன். சப்போஸ் மார்க்கெட்ல நல்லா பாருங்க, சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆயிருச்சு, இந்த லெவலில் கேப் அப் நல்லா பாருங்க. இந்த நம்மளோட அப்சைடு ஜோன் எந்த ஜோன் எழுதிக்கோங்க, தட் ஜோன் இஸ் 23,779 and 23,760. ஸோ இந்த ஜோன் ரொம்ப சின்னது தான். இந்த ஜோன்ல மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டார்கெட் வரும், திஸ் இஸ் 741 வரும். திரும்ப இங்கே ஒரு புல் பேக் எடுத்துட்டு எப்போ இதை உடைக்குதோ 741 உடைச்சா டெஃபினட்டா உங்களுக்கு 698 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். அதே 41 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் புட் சைடில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, டன். இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்து எப்போ இதை உடைச்சதாலும் உங்களுக்கு 23,678, அதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸ் ஜோன், முக்கியமான ஜோன் FIDA ஜோனுக்கு உங்க மார்க்கெட் வந்துடும். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ செட்டப் வந்தால் தான் நான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ செட்டப்பை பார்த்தா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன் கால், நான் போகவே மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா 23,807, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ரேலி பார்ப்பீங்க. எவ்வளோ பாயிண்ட்டுக்கு? அடுத்த
800லேருந்து 0.45 கிட்டத்தட்ட ஒரு 900 அண்ட் 0 கிட்டத்தட்ட ஒரு 240 240 பாயிண்ட்டுக்கு ஒரு ரேலி அப் சைடில் பார்ப்பீங்க சிஇ சைடில். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலே வந்தால் தான், பிகாஸ் என் செட்டப்பை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க உங்கள் இஷ்டம். மை செட்டப் இஸ் ஃபார் மீ. இந்த செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் கற்றுக்கணும்னா ஒன்லி ஆஃப்டர் லேர்னிங் தான் பண்ண முடியும். இல்லை இந்த செட்டப்பில் வந்தால் நீங்கள் ட்ரேடு வேணால் எடுங்க, நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். இல்லைனா மார்க்கெட் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே கொடுத்து ஃபேக் பிரேக்கர் கொடுத்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தப்பிதாரு மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், போட்டு அரைச்சிரும். இதே லெவலில் அரைச்சிரும். இதே லெவல் அரைக்குதா இல்லையா, நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு போடுறீங்க. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் 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 ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன் கீழே உங்களோட என்னோட மெயில் ஐடி நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மெயில் ஐடி ட்ராப் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடியில் உங்களோட மெசேஜ் ஆர் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தால் கொடுங்க. ஸோ இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் மேபி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வில் லெட் யூ நோ. ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லாம் வாங்க, வில் லேர்ன் டுகெதர். ஓகே, ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை போடுங்க. இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் என்னோட மெயில் ஐடியை கீழே ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த இதில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ என் மெயில் ஐடி எழுதிக்கோங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் கான்டாக்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்கணும், இல்லை ஜென்யூனாக இருக்குல்ல சார், நான் வந்து ரிலேட்டட், ஏன்னா நீங்கள் மெயில் ஐடி ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கும். ஸோ எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் whenever there is a class உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லுவோம், இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அதர்வைஸ் நோ இஷ்யூஸ், நோ ஃபோர்ஸ். ஓகே ரைட். ஸோ எழுதிக்கோங்க என்னோட மெயில் ஐடி, வெரி வெரி ஈஸி. மெயில் ஐடி த டார்க் ஹெவன் ப்ரொஃபஸர். ஓகே, த டார்க் ஹெவன், DARK டார்க் HEAVEN, த டார்க் ஹெவன் ப்ரொஃபஸர். ஓகே, த டார்க் ஹெவன் ப்ரொஃபஸர் @gmail.com, @gmail.com. கிளியர்? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நான் உங்களுக்கு இதுக்கு கீழே நம்மளோட இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ வாங்க ஃபர்தர் உண்டான அனாலிசிஸை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அந்த உங்களுக்கே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே கெஸ் பண்ண முடியுது. ஸோ எந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஸோ மார்க்கெட்டில் எந்த பக்கம் மூவ் வர நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுபடி லேர்ன் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு தெரியுது இப்போ என்ன நடக்கணும்னு, நாளைக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், பேப்பர் பென் எடுங்க, நோட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் தென் யூ கோ ஃபார் எக்ஸிக்யூஷன் ஃபார் டுமாரோ. ஓகே, ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சேம் அப்சைட் ஒரு லெவல் எழுதிக்கோங்க. 50,517 அண்ட் 50,501. ஓகே, இது அப்சைட். அதே மாதிரி டவுன் சைடு எழுதிக்கோங்க. டவுன் சைடு இஸ் 50,206 அண்ட் 50,168. ஓகே, நம்பர் எழுதி. ஓகே, என்னவோ கணக்கில் அடிச்சு விட்றேன் அப்படிலாம் கிடையாது. ஆஃப்டர் எ லாங் அனாலிசிஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ யூ லேர்ன் எவ்ரி திங், டோன்ட் வரி. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் எடுக்காதீங்க, உள்ளே போச்சுன்னா எடுக்காதீங்க. ஸோ இதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் மூவ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஓகே, எதர் கால் ஆர் எல்ஸ் புட் ஆர் எல்ஸ் புட் ஆர் எல்ஸ் கால். ஓகே டன். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா கேப் டவுன். கிளியர்? ஸோ கேப் டவுன் ஆகுது மார்க்கெட்டில். முக்கியமான பாருங்க, நாளைக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கும். திரும்ப வந்துருச்சு அதே கண்டிஷன். நிஃப்டியோட நாளைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, முக்கியமான லெவல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல். இந்த லெவல் பாருங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்க. கிட்டத்தட்ட 210ல இருந்து 161, 160லேருந்து 210, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இங்கே இன்கேஸ் கேப் டவுன் எடுத்து இந்த லெவல் வந்துச்சுன்னா இங்கே நிறைய மேக்ஸிமம் இங்கே இருந்து
புல் பேக் எடுத்து அப்சைட் போக சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் தாராளமாக 209 மேலே டார்கெட் இது எடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 343. ஓகே, சாரி 348. 50,348. ஸோ 348 ஒரு புல் பேக் வரும். ஒன்ஸ் 348 உடைச்சதுன்னா நேராக நம்மளோட அப்சைட் ஜோன் விச் இஸ் 50,537 இது கிட்ட வந்துடும். சொல்ல போனால் அப்சைட் பாக்ஸ் ஜோன் வரும். இந்த ஜோன் சொல்ல மாட்டேன். அதாவது 348 கிராஸ் பண்ணா நம்ம அப்சைட்ல இருக்க பாக்ஸ் ஜோன் வந்துடும் 510. ஓகே, மோர் ஓவர் நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை பாருங்க, எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கு. ஸோ ஃப்ரீ ஃப்ளோ பிரைஸ் ஆக்ஷன் இருக்கும்போது டெஃபினட்டா மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் பை சான்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தும் இதுக்கு கீழே உடைச்சதுன்னா தீஸ் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், இது கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் 49,885க்கு திரும்ப வந்துடும். ஸோ 49,885க்கு திரும்ப வந்துடும். ரைட், இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் திரும்ப 49,885 மட்டும் உடைச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே இட் கம்ஸ் அரௌண்ட் 49,476 இது வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு வாலடைல் மூவ், ஒரு நல்ல மூவ்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பாருங்க கேப் அப் ஆயிடுச்சு. பட் இந்த லெவலில் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதுன்னு வைங்களேன், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சேம் டு சேம் 348 ஒரு புல் பேக் உடைச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கீழே இருக்க ஜோன். ஸோ இங்கே இந்த இதை கவர் பண்ணுங்க, கேப் அப்னா இல்லை கேப் டவுன்னா இங்கேருந்து மேலே இருக்க மூவை கவர் பண்ணுங்க. பை எனி லக் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, 537 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, வெல் அண்ட் குட். 537 மேலே சஸ்டெயின் ஆச்சு, ஒரு சூப்பரான மூவ் 51,025 வரைக்கும் இருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு பெரிய மூவ், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 500 சொல்றது 470 சொல்லலாம். ஸோ 470 பாயிண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு மூவ். ஓகே, ஸோ 470 பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு மூவ் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 51,025 இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஸோ இன்கேஸ் அதையும் கிராஸ் ஆச்சுன்னா ஐ வில் கிவ் யூ த செகண்ட் டார்கெட் விச் இஸ் 51,318. ஓகே, இதையும் பிரேக் ஆச்சு போச்சுன்னா 318, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 51,663. என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னா கஷ்டம் தான். இவ்வளோ தூரம் போகணும்னா மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி வேணும். வாலட்டிலிட்டி வேணும்னா மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த கேப்புக்குள்ளே அரைக்கணும். அரைச்சா வேணும்னா டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு இல்லாட்டி அப்கமிங் டேல நம்ம இந்த மூவை பார்க்கலாம். ரைட், பை எனி லக் இந்த லெவல் கீழே உடைச்சா ஒரு நல்ல ஒரு புட்டை நீங்கள் பார்க்கலாம். கிளியர்? ஸோ இது வரைக்கும் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. மேலே போதா திரும்ப கீழே உடைய திரும்ப என்ட்ரி பண்ணுங்க திரும்ப. ஸோ நெவர் மிஸ் யுவர் டார்கெட்ஸ். ஸோ இதுதான் டார்கெட்னா அந்த டார்கெட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் கமெண்டிங். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கமெண்ட் போட்டீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அட் த சேம் திங் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட மெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள், என்னோட பர்சனல் மெயில். ஸோ தட் ஐ வில் டெல் மை டீம் டு கான்டாக்ட் யூ இன் எனி கேஸ். இஃப் எனி ஃபியூச்சரில் நம்ம எதாவது கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தங்க ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறதோட ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம மீட் பண்ணி கற்றுக்கலாம், லைவ்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ரிக்வஸ்ட், humble request. So thank you, all the best, bye bye, see you soon with a new answers tomorrow. And யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஸோ தட் அவங்க இது மூலமாக பயனடையட்டும். ஓகே, யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறுங்க. ஸோ hats off to you all, thank you and have a good day, bye.